ஹாய் ஹாய். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் இருக்கோம். என்ன வீடியோனா எல்லாரும் என்ன வீடியோன்னு நம்ம வீடியோ சொல்லும்போது பார்த்துப்பாங்க. சரி சொல்லுங்கள் பார்ப்போம் கேட்போம். ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க. ஒரு அதே மாதிரி தான் லைவ்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரிங்க என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு ட்வின் பேபி தான், கன்ஃபார்ம் ட்வின் பேபி தான், நீங்கள் போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு வயிறு பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து தமிழ்லேயும் சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெட்டை குழந்தை, நீங்கள் வந்து பொய் சொல்லிட்டு இருக்கீங்க வீடியோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்கேன் பண்ணும்போதும் சரி, 4th இப்போ 7th மந்த் ஆச்சு இல்லை மாமா, 6th மந்த் வரைக்கும் 7th மந்தே முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள். ஆமாம், அதில் 3 ஸ்கேன் எடுத்தோம். அந்த 3 ஸ்கேன்லையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா ரெட்டை குழந்தை கிடையாது, சிங்கிள் பேபி தான். சரிங்களா? அது சிங்கிள் பேபி தான். எனக்கு ஏன் வயிறு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா, மாதம் 8 ஆக போகுது, பின்ன பெருசாக இருக்கிறது மாதிரி தெரியாமல் நான் நேரில் பார்த்தா அப்படி தெரியாதுங்க. அந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வெயிட் கிடையாது, நான் ஒரு லீனாக தான் இருப்பேன். அப்போ அந்த வயிறு நான் லீனாக இருக்கனால வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோ. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஹார்ட் பீட் வச்சானாலும் சரி, மனுஷனோட உடம்பு பார்த்தும் சரி அனுப்பணும்னு சொல்லுவாங்க, அது ஓகே. ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, ட்வின்ஸ் ஓப்பனாக சொல்லிடுவாங்க இதுதான்னு. நார்மல்னால் இல்லை ட்வின்ஸ் இல்லைன்னு, அவ்வளோதான் டீட்டெயில்ஸ் எல்லாம். ஆனால் பெண்ணாங்கிறது சொல்லதுக்கு கவர்மெண்ட்டுக்கு யாருக்குமே எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ரூல்ஸ் இல்லை. அதுக்கு காரணம் குழந்தைகள் வந்து பெண் குழந்தை. இப்போ சிலவங்களுக்கு பெண் குழந்தை பிடிக்காது, ஆண் குழந்தை பிடிக்காது, அப்படியெல்லாம் இருக்கிற நிறைய இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முன்னாடியே என்ன குழந்தைன்னு சொல்கிற காரணத்தால் பயத்துக்குள்ளேயே வச்சு அதை கருவை கலைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ஹாஸ்பிட்டல்லையே நடந்திருக்காமா. அதனால் ஆனா பெண்ணாங்கிறது ஃபஸ்ட் மந்த்தில் 3rd மந்த்லேயே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது சொல்லாததுக்கு காரணம் வந்து சட்ட விரோதமானது. அப்படி ஒருத்தங்க பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்களுக்கு வேலை இல்லை. ஆமாம், நான் வந்து தெரிஞ்சிச்சுன்னா ஸ்கேன் பண்ணுற இடத்துல கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் சொல்லக்கூடாது, அது ரூல் கிடையாது. ஸ்கேன் பண்ண இடத்துல இல்லை, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் தான் சொன்னாங்க. அங்கேயே சொன்னாங்க மாமா, ஸ்கேன் பண்ணுவாங்கள்ல, அப்பையும் கேட்டேன்னு சொன்னாங்க, இங்கே சொல்கிறதுக்கு ரூல் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஆனால் என்ன காரணங்கிறது அந்த டாக்டர் தான் சொன்னாங்க. ஆமாம், தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் சிங்கிள் பேபி தான். அப்புறம் வந்து ஹார்ட் பீட் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு மந்த்து ஸ்கேனில் பார்த்திங்கன்னா 158 என்னமோ இருந்துச்சு. செகண்ட் நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் பார்த்திங்களா, செகண்ட் டைம் ஸ்கேன் பண்ணும்போது 140 சம்திங் வந்துச்சு. 3rd மந்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 143 அப்படி தான் இருந்துச்சு. அதனால் வந்து எனக்கு வந்து தெரியலங்க. ஹார்ட் பீட் வச்சு அவங்க டாக்டர் சொன்னாங்க, ஹார்ட் பீட் வச்செல்லாம் நீங்கள் நம்ம வந்து பாய் கேர்ள் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாயாக இருந்தாலும் சரி, கேலாக இருந்தாலும் சரி, குட்டி ரமேஷாக இருந்தாலும் சரி, குட்டி திவ்யாவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஹாப்பி தான். அதனால வந்து வீடியோவில் வந்து ட்வின் பேபின்னு சொன்னீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். எனக்கு ட்வின் பேபி கிடையாதுங்க, சிங்கிள் பேபி தான். அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையும். ஆனால் இதை தாண்டி எங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினைக்க ஹெல்ப் என்ன தெரியுமா? கூட பிறக்கலை, ஆனாலும் இப்போ எங்கள் மூஞ்சியும் எங்களோட பேச்சு எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, இப்படி இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த திவ்யாமும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு நிமிஷம் வேண்டிய நேரத்தில் கடவுளை அவங்களுக்கும் இந்த சுகத்தையும் உடம்புக்கான இதையும் நீங்கள் கொடுங்கன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது ஒரு நிமிஷமாவது நம்மளும் கேட்போம், கடவுளை அவங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கணும். ஏன்னா அந்த நல்ல வார்த்தை நாளைக்கு ஒரு நாள் அவங்க திரும்ப சொல்லும்போது நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க பெரிய விஷயம்னா தான் ஒன்று வந்து வீடியோவுக்கு சப்போர்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்காக நீங்கள் கடவுளை வேண்டும் போது ஒரு செகண்ட் எங்களை நினச்சிக்கிறது, அது வந்து கேட்டுக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேபி இல்லாமல் நிறைய பேர் வந்து லைவில் சொல்லியிருக்காங்களா மாமா, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம், போன தைப்பூசம் அன்றைக்கி அவங்க சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க சொன்னாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்குமே ஹாப்பி. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகாமல் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நாங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அவங்களும் குட் நியூஸ் சீக்கிரமாக சொல்லணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, நமக்கு சீக்கிரமாகவே நல்லபடியாக பேபி வந்துடும். அப்புறம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 மந்தில் பேபி வந்துடும். அதையும் நாங்கள் கிட்ட சொல்லுவோம் பாயா கேளான்னு சொல்லிட்டு. அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சாண்டி தம்பி, அப்புறம் வந்து ஜிஆர் அண்ணா, அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஆனால் லவ் யூ ப்ரோஸ். ஏன் தெரியுமா, முக தெரியாமல் இருந்தும் என்கிட்டலாம் இப்படிலாம் பேசும்போது நான்லாம் யோசிப்பேன், எப்பட்றா அப்படின்னு.
ஆமாம், நிறைய பேர் ராதி அக்கா, அபர்ணா சிஸ்டர், நிறைய பேர் நந்து சிஸ்டர், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லாவண்யா சிஸ்டர், இந்த மாதிரி ஜிஆர் அண்ணா, சாண்டி தம்பி, அப்புறம் ரமேஷ் அண்ணா, அவங்க எல்லாத்துக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். ஆனால் ஒருத்தர் மட்டும் ஸ்பீடு எஃப்எஃப் இது வரைக்கும் வரல. பாப்பேன் என்னைக்கு வரேன். நம்ம பேர் அரவிந்தா. ஆமாம், அப்படி நான் நினைக்கிறேன். சரி, ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீட்டெயிலை வந்து நாங்கள் உங்களோட டவுட்டை வந்து நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. Bye.